வணக்கம். சூரிய மண்டலத்தில் ஒரு விசித்திரமான கிரகம் சனி கிரகம். நமது சூரிய மண்டலத்தின் இரண்டாவது பெரிய கிரகம். தோற்றத்தில் மிக அழகானது. குறிப்பாக அதன் வளையங்கள் மிக அழகானவை. அந்த வளையங்கள் தற்போது மறையப்போவதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. சனி கிரகத்தை சுற்றியுள்ள வளையங்கள் எப்படி உருவாகின என்பது வானியலின் விடுவிக்கப்படாத புதிர்களில் ஒன்று. ஆனால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வு அவை எப்படி உருவாகியிருக்கலாம் என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பார்ப்பதற்கு ஒரே சீரான கம்பி வளையம் போல் தெரிந்தாலும் அவை சனி கிரகத்தை சுற்றி வரும் துகள்கள், பனிப்பாறைகள், கற்கள், பாறைகளை கொண்டது இந்த வளையங்கள். சனி கிரகம் கிட்டத்தட்ட 150 நிலாக்களை கொண்டது. இதில் புரோமிதியஸ், பண்டோரா என்ற 2 நிலாக்களின் ஈர்ப்பு விசையால் இந்த வளையங்கள் ஒரே சீராக சுற்றி வருகின்றன. சனிக்கோளை சுற்றி வந்த நிலாக்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் இந்த வளையங்கள் உருவாகியிருக்கலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். 10,000 ஆண்டுகளுக்கு முன் சனியை சுற்றி இப்போது உள்ளதை விட அதிகமான பாறைகள், கற்கள் இருந்திருக்க வேண்டும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த வளையங்கள் எல்லாம் 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு உங்கள் கண்களுக்கு தெரியாது என்று சொன்னால் நம்புவீர்களா? உண்மைதான். சமீபத்திய ஆய்வின்படி 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு சனிக்கோளை சுற்றி இருக்கும் வளையங்களை நம்மால் பார்க்க முடியாது. இதற்கு காரணம் ஏதோ அழிவோ மாற்றமோ இல்லை. இது வெறும் ஒரு மாய தோற்றம்தான். ஒவ்வொரு கோளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனையும் தனிப்பட்ட அச்சில் சுற்றி வருவது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பம்பரம் சுற்றுவது போலத்தான் இதுவும். அப்படி சனியும் தனக்கான தனித்துவ அச்சில் உருண்டு சுழன்று கொண்டு இருக்கிறது. நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது சனி சுற்றும் நிலைகள் மாறும். அதை நாம் காணும் கோணங்கள் மாறும். இந்த மாற்றம்தான் காட்சி மாயைகளுக்கு காரணம். சனி பூமியுடன் தற்போது 9 டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ளது. அதனால் நமக்கு இப்போது அந்த வளையம் தெரிகிறது. 2024ஆம் ஆண்டில் இந்த கோணம் சுமார் 3.7 டிகிரியாக குறையும் என்று கணக்கிடப்படுகிறது. எனவே ஒரு வருடம் கழித்து 2025இல் பூமியிலிருந்து சனி விலகிச் செல்வதால் சனியின் அச்சு அதன் தற்போதைய நிலையில் இருந்து செங்குத்து நிலைக்கு மாறும். அதாவது பூமியும் சனியும் ஒரே கோணத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் சனியை சுற்றி இருக்கும் பாறைகள் நிறைந்த வளையம் பரவலாக இல்லாமல் பூமிக்கு இணையாக ஒரு மெல்லிய கிடைமட்ட கோடு போல் தோற்றமளிக்கும். சில ஆண்டுகளுக்கு பிறகு பூமிக்கு அருகே சனிக்கோள் வரும்போது மீண்டும் வளையங்கள் தெரிய துவங்கும். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.